வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் புதன்கிழமை லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு சைடிஷ்ஷாக குடல் குழம்பு செய்ய போகிறேன். குடல் இது ஒரு ஆட்டுக்குடல் நல்லா சுடு தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா 2லேருந்து 3 தண்ணி விட்டு கழுவி எடுத்திருக்கேன். செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. அப்புறம் இதில் மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். அஞ்சரை பெட்டியில் இருக்குள்ள அந்த ஸ்பூன். அப்புறம் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மல்லி சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு அரிசி சாதத்துக்கு அரிசி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸ், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குக்கரில் 3 விசில் விட்டு இறக்குனா சாப்பாடு ரெடி. இப்போ குடல் குழம்பு செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறதுனால. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தனி மிளகாய்த்தூளையும் மஞ்சத்தூளையும் மட்டும் இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியும் மஞ்சளும் சேர்த்து 2லேருந்து 3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி கழுவி எடுத்து வச்சுருக்க குடலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்ல மல்லி மிளகு எல்லாம் சேர்த்து அது எல்லாத்தையும் இதில் சேர்த்து இப்போ குடலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு இது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுருங்க. அப்போ தான் குடல் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். இப்போ இது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான். கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான காரசாரமான குடல் குழம்பு ரெடி.